माधुरी रमणा मंगल विग्रह मधुरा नायक जय जय हे माधुरी रमणा मंगल विग्रह मधुरा नायक जय जय हे माधुरी रमणा मंगलदायक मधुरा ननवर जय जय हे माधुरी रमणा मंगलदायक मधुरा ननवर जय जय हे मन्मथ मन्मथ मंगल विग्रह प्रेम प्रवर्षक जय जय हे मन्मथ मन्मथ मंगल विग्रह प्रेम प्रवर्षक जय जय हे मन्मथ मन्मथ मंगलदायक प्रेम परिपूर्णा जय जय हे प्रेम परिपूर्णा जय जय हे माधुरी रमणा मंगल विग्रह मधुरा नायक जय जय हे मधुरा नायक जय जय हे माधुरी रमणा मंगलदायक मधुरा ननवर जय जय हे मधुरा ननवर जय जय हे मधुरा ननवर जय जय हे माधुरी रमणा जय जय हे माधुरी रमणा जय जय हे माधुरी रमणा जय जय हे जय सद्गुरु प्रेमिकेंद्र महाराज की जय भक्त कोलाहल लाल की जय भक्त कुतूहल लाल की जय புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி பாகம் 21 தாமதி யதாசக்தி ஆச்சாரியவரியரான பிரேமிகோத்தமரான ஞானப்பிராச்சுரியரான குருநாதருடைய சரிதாமிருதம் அதன் தொடர்ச்சி. ஆனால் முன்பு நாம் கண்டது போல் அவருடைய பால்யத்திலிருந்து சில லீலைகளை ஸ்மரித்து பின்னர் அதை அனுபவிப்போம் என்று அனைவருக்கும் இதன் வாயிலாக உயர்ந்ததான ராசானுபவம், பிரேமானுபவம், ஞானானுபவம், முதிர்ந்த பக்தியானுபவம் ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பாகவதர்கள் எண்ணற்றவர்கள் வந்து குழுமி சதா காலமும் அண்ணாவுடன் நாமசங்கீர்த்தனம் செய்து நமித்த காலம். ஒரு முறை நள்ளிரவு ஆகிவிட்டது. கோலாகலனோ அண்ணா என்னை எழுப்பி ஊஞ்சலிலே அமர்த்து என்கின்றான். உடனே மணி அடித்தார். கோலாகலனை எழுப்பி ஊஞ்சலிலே அமர்த்தி தான் மகாமந்திரத்தை அனைவருடன் கூறிய வண்ணம் இருக்க ஒரு வண்டி நிறைய பகவதோத்தமர்கள் வந்து இறங்கினர். அண்ணாவை காண வேண்டும் என்ற அக்காலத்திலே உங்களை வந்து தொந்தரவு செய்கின்றோம் என்றவுடனே கோலாகலன் கூறிவிட்டான். இதோ சித்தமாக இருக்கின்றான், நாமசங்கீர்த்தனம் ஆரம்பிங்கள் என்று கூறிவிட்டு அனைவரையும் தோசைக்கு ஏற்பாடு பண்ணினார். அரை மணி காலத்துக்குள்ளாக அத்துணை பேரும் உணவு அருந்தி சந்தோஷமான நாமசங்கீர்த்தனத்தை செய்துவிட்டு சென்றனர். இவ்வாறு கோலாகலன் அண்ணா மூலமாக பல்வேறு ஆச்சரியமான லீலைகளை செய்த வண்ணம் இருந்தான். புண்ணியவர்க்கே பிரேமிகன் பொது சொத்து நம்மனைவருக்கும் பாத்தியமுண்டு என்று பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் ஆச்சாரியவரியரான இவருடைய சாநித்தியத்தை நாம் வந்து அனுபவிக்க இயலும் என்ற நிலை. ஆனால் நாமம் பயில அவர் நமக்கு ஆணையிட்டு விட்டார். நாமும் புரண்டோடு ஆரம்பித்து விட்டது. மகாமந்திரமோ வாக்கிலிருந்து தங்கிடையின்றி நேரம் போராது என்ற அளவிற்கு அந்த சுத்த பிரேமியின் ஓர் சொரூபமாக அவர் சதா நாமத்தை சொல்ல வண்டமர் திருவடி உடையான் யோக பிரவக்தராக இருந்து கொண்டு அனைவருக்கும் ஆனந்தத்தை வருஷித்த வண்ணம் இருந்தார். எண்ணற்ற சாதுக்களை இவரே தேடிச் சென்றார். அபேதானந்தா, சிவானந்தா, ஞானானந்தா, மகாபரிவாள், பிரபுதத்த பிரம்மச்சாரி, அநேக கோஸ்வாமிகள், கரபாத்திரி சுவாமி, காசியினே கடைக்கன் அளித்து அருமையான சாது ஜனருடன் தான் இதை அனுபவித்த வண்ணம் இருந்தார். பிதா மாதா காசி செல்ல பாபாவுடன் நந்தபாபாவுடன் ரங்கநாதாரியர் பிருந்தாவனம் எகினார். வாசுதேவ பிரம்மமும் திருமலை ஏகிவிட்டார். எனவே கோலாகலன் ஆணையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு பிதாமாதா காசி செல்ல நந்தபாபா ரங்கநாதாரியரோடு பிருந்தாவனம் சென்றார். வாசுதேவ பிரம்மோ திருமலையிலே தபசுக்கு சென்று விட்டார். கோலாகலனுக்கு ஒரு ஆலயம் சமைக்க வேண்டும். கோலாகலனை அவ்வாறு தன் கைகளினால் சமைத்த திருக்கோவிலிலே அவரை அமர்த்தி உயர்ந்ததான பாகவதோத்தமர்களுடைய சம்சர்க்கத்தோடு உதவியோடு குருவருள் கடைக்கண் அளிக்க மலைமலையான சாதுக்கள் வந்து குவிய அலையலையார் பக்தர்களும் வந்து குழும அனைவரும் கோலாகலனுக்கு ஆச்சரியமாக ஒரு திருக்கோவிலை சமைத்து ஏகாதசி தோறும் தசமி தோறும் நாம ஏகாதசி தோறும் அவனுக்கு மகாபிஷேகம்
பகல் உபன்யாசம், இரவு போற விடிய விடிய திவ்யநாம சங்கீர்த்தனம் என்று அருமையாக தினங்கள் உருண்டோடின. நித்தியோத்சவம் ஆச்சரியமாக அவர் பദ്ധதியை எழுதி சமர்ப்பித்தார். விருப்புடன் பக்ஷோத்சவம், மாசோத்சவம், பிரம்மோத்சவம், ராசோத்சவம் அனைவரும் கொண்டாடி இம்மிசை மீதே தான் பெற்ற ஜென்ம எடுத்ததற்கு பலன் கோலாலனோடு வந்து நாம் நமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமது மூச்சிலே கலந்த, உயிர் மூச்சிலே கலந்த ஒரு விஷயமாகி விட்டது. பாலகிருஷ்ணன், ஸ்ரீகாந்தன், யக்ஞராமன், நீலபாலனுடன் முரளிதரன், முகுந்தன், ஹரிகிருபா, ஷாமசுந்தரனோடு அண்ணாவின் பாகவதசாலையிலே 8 நவயோகிகளாக, நவயோகிகளின் ஸ்வரூபமான 8 பேர் வந்து சேர்ந்து இப்பாடசாலையிலே வேதமும் அவ்வியக்தமான காவிய பாட்டமும் சாஸ்திர பாட்டங்களும் நாதலோலனான கோலாலன் மீது எழுதப்பட்ட எண்ணற்ற சதகங்களை அண்ணா பாட அவர்களும் கேட்டு ரமித்து ஜபதமானுஷ்டபரர்களாக நித்தியம் தட்சிண பினாக்கிலே ஸ்நானம் செய்து காலங்காலையிலே சஹஸ்ர காயத்ரி பின்னர் நித்தியானுஷ்டான ஜபங்கள். ஒருவா கஞ்சி சாப்பிட்டு விட்டு வந்தால் அண்ணா 10 மணிக்கு ஆரம்பித்தால் 12 மணி பர்யந்தம் பாடசாலை. பின்னர் மாத்தியானிக பூஜை, தீர்த்தம் ஆனபின் அபராண்ண காலத்திலே பிரத்யேகமாக அவர்களுக்கு கீதங்களை போதித்து வந்தார். இவ்வாறு சுகமயமான காலங்கள் நடந்தன. இதை நடத்துவதற்கு அண்ணா, நாகராஜன் அண்ணா மற்றும் பலர் உச்சவர்த்தி வாயிலாக பாடசாலைக்கு அன்னசமர்த்திக்கு வழி செய்தனர். அண்ணாவுடைய அக்ஷய பாத்திரமோ எண்ணற்ற கோடான கோடி குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக, அது அன்னமிடும் வஸ்துவாக, அன்னபூர்ணியாக இருந்தது. ஜனங்கள் வந்து சேர்ந்தனர், ஹரிஜனங்கள் வந்தனர். ஏழை பாழை மக்கள் எல்லாம், கூன் குருடு, வியாதி உற்றவர்கள், நொண்டி முடவன் அனைவரும் அண்ணாவிடம் வந்து நமஸ்கரிக்க அண்ணா குசலம் விசாரிப்பார். இவ்வாறு தீனஜன சம்ரக்ஷகராக சகல ஜீவராசிகளையும் சம்ரட்சித்த வழிகாட்டியாக இருந்த போதேந்திரால் வழி நின்று தினமும் ஹரிநாமம் கூற ஒரு சிலரை தயார் செய்தார். நாகராஜன் பல கோடி முறை சகசிரநாமம் செய்து கோலாலனை துளசி தளத்தை நாள் அர்ச்சித்தான். துளசி தளத்தை எடுத்து வர விஷாலை என்பாள் நியமிக்கப்பெற்றாள். அவளோ விதவை. துளசியை பிரிக்கக்கூடாது. கோலாகலனோ அவள் கையால் தான் பிரித்து வர வேண்டும் என்று ஆணையிட்டான். இவ்வாறு விசித்திர கேலி பல கோலாகலன் வாயிலாக, அண்ணாவின் திருவதனத்தின் வாயிலாக நடந்த வண்ணம் இருக்க, பரமாத்மா இவர் ஓர் வைணவன் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்ட சங்கல்பம் செய்தான். ஜென்மனா ஸ்மார்த்த குடும்பம். ஆனால் வைஷ்ணவாச்சாரியனான கிருஷ்ணசூரியன் அவதார தினத்திலிருந்தே தானும் அவதரித்து இவர் பெரும் வைஷ்ணவ சமீதியை செய்து சமர்ப்பித்தார். பாவத தர்மசாஸ்திரத்தை செய்து சமர்ப்பித்தார். நானிலம் புகழும் அநேக சதகங்களை செய்து அருளினார். விருந்தாவன மகாத்மியம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை செய்து அமைத்தார். ஸ்தோத்திர பாடங்கள் ரகமாக வெவ்வேறு சந்தஸ்களில் அமைத்தார். நாடகங்களும் ஏற்றினார். நியமமாய் கோலாகனுக்கு அவை அனைத்தையும் சமர்ப்பித்தார். போதேந்திரால் திருவடியிலே அனைத்தையும் சமர்ப்பித்தார். கோகுலம்தான் இதுவோ, பிருந்தாவனம்தான் இதுவோ, ஆகுலம் தவிர்த்த ஆயன் வரை கோவலூர் இதுவோ, கோகுலத்தோடு கண்ணன் ஜோடித்து கண்ட இளம் பாலகர்களாகவே அனைவரும் ஆகி ஆவின் குலத்தோடு அண்ணா எனும் அம்பி நம்பியாக காட்சியளிக்க வைணவனாக இவர் திகழ்ந்தார். வைணவம் செய்த நல் பாக்கியம் அவனிலே உதித்தார் நம் தெய்வசிகாமணி. ஆணவம் சற்றுமில்லாத மகா தபஸ்வியாக தவம், யோகம், ஞானம், தியானம், கானம், வேத கானம், வேத மெய்ப்பொருள், மோன மெய்ப்பொருள் அனைத்தையும் ஞானானந்த ஸ்வரூபராக இவர் அனுபவித்து வந்தார். இவரிடம் இருந்து சிதறிய ஞான அனுபவங்களே மற்றவர்களை மகான்களாக ஆக்கின. யானை ஒரு வாய் சோறு உண்ணும் பொழுது அவருடைய துதுக்கையிலிருந்து விழுகின்ற சிறு பருக்கைகள் பல்வேறு பக்ஷி இனங்களுக்கு ஆகாரமாவது போல் இவரை தேடி வந்த நாடி வந்த பக்தர் குழாமிற்கு அண்ணாவுடைய ஞான சிதறல்கள், ஞான பீஜங்கள் வழிகாட்டின. ஆகாரம் ஏற்காமல் துயரமாட்டாள், சீதாநாமம் கூறாமல் இருக்க மாட்டார், தன் நிலையிலிருந்து இருப்பார். சாக்ஷாத் திருமலையப்பனின் வெங்கடேசன் ஆணையை சிரசா வகித்து பரனூர் வந்தார். பாகுபோல் நைந்து உருகுவார் அவரை பரமபதம் புகுவித்தார் நம் அண்ணல். தைத்தங்கள் 13ஆம் நாள் இவ்வதிசயம் நிகழ்ந்தது. அந்நாளது திருநாள் உன்னை வந்தடைந்தேன், என்னை ஆட்கொண்டீர் என்று திருமலையானே அவர் வேண்டிய அக்கணம் இங்கு இவர் இதை செய்வார் என்று அவர் நியமிக்க இங்கு வந்து பரமபதத்தை இவர் காட்டித்தந்தார். அப்பேற்பட்ட வாசுதேவ பிரம்மத்திற்கு வைகுந்தம் புக வைத்த நம் அண்ணல் போன்ற சிறார்களுக்கும் வழி செய்வார் அல்லவா. அவருடைய வம்சம் வளர்ந்தது. பகவான் நாமத்தை உலகிலே நவில தனது அம்சபூதமாகவே ஹரி வெங்கட கிருஷ்ணன் அவதரிக்கிறார்.
அவருக்கு பின்னர் ஆச்சாரிய பட்டாபிஷேகம் செய்தவற்றை நாம் கண்டோம். பன்னாள வந்த பரமனின் மகவாக சந்திராமணிக்கு உதித்த அடுத்த குழந்தை. அவர் ராமானுபவத்தை உலகத்துக்கு விதரணம் செய்வதற்காக ரங்கனாக அவதரித்தார். இவர்களுக்கு எவ்வாறு ஜெகநாதன் பலராமனோடு கூடியிருக்கையிலே சுபத்ராவும் வந்து சேர்ந்தாளோ அவ்வாறு சுபத்ராவும் அவதரித்தாள். இவ்வாறு சங்கபுரி வெங்கடவனுக்கு குடமுழுக்கு கண்டருளினார். திருப்பணிகள் சமைத்து அடிப்படையாய் நின்றார். தமிழ் வேதமோதும் மா தவத்தனரை கொண்டாடி மகிழ்ந்தார். அன்னையும் அத்தனையும் தானே இருந்து எண்ணிலா குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக நாதமே ஒரு உரு உடுத்து வந்தாற்போல் இருந்தார். பீமா நதி தீரத்திலே இருக்கின்ற பாண்டரங்கனை சேவிக்க பக்தபுரியில் இருக்கிற அத்துணை மகான்களையும் அழைத்து சென்றார். நாத பிரம்மத்தின் சன்னதியில் வந்து தன் நிலையும் இழந்து நாதனருளால் அனைவருக்கும் நாமசங்கீர்த்தானுபவத்தை விட்டனுடைய நாதானுபவத்தை விதரணம் செய்தார். அழகாக ஒரு திக்விஜயம் செய்து அப்பரமன் யாத்திரை புறப்பட்டான். வடநாடு, தென்னாடு, மலைநாடு, பாண்டிய நாடு, கொடநாடு, வதரி முக்திநாத்தோடு அனைத்து க்ஷத்திரங்களும் இடரில்லாது வழிநடத்தி கோலாகலம் சென்றிட அவன் அக்கிருபாநிதியின் அடிப்படியாய் தான் இருந்து நதிதோறும் நீராடி புனிதரான சாதுக்களோடு கூடி மாலைதோறும் கோலாகலுக்கு நாமசக்கீர்த்தனமும் திவ்ய ஆரத்தியும் ஒரு எந்த நடுக்காட்டில் இருந்தாலும் 100-150 பேர் வந்து தரிசிக்குமா போல் இருக்க தன்னுடைய நித்தியானுஷ்டானம் தவறாதபடி மழை, குளிர், பசி, தாகம், தூக்கம் அனைத்தையும் தவிர்த்தராக தியானமக்னராகவே பாரத தேசம் எங்கும் தன் திருவடியினால் பதித்தார். ஆங்காங்கே உபன்யாசம் செய்தார். கதி இவர்தான் நமக்கு என்று எண்ணற்ற கோடான கோடி மக்கள் இவர் வசம் வந்து விழுந்தனர். அழகாக ராதைக்கு பற்பல சேவைகள் செய்ய அழகிய மணவாளனோடு அவனை விருந்தாவனத்தை சமைத்தார். அழகிய பிரேமிகருடன் களிப்போடு கொண்டாடி பேரழகிய பிரேம மாதிரி குஞ்சந்தனை அந்த விருந்தாவன வாசிக்கு சமர்ப்பித்தார். அரங்கனுக்கே ஆட்பட்டான் தொண்டர் ஸ்ரீரங்கபட்டராம். ஸ்ரீரங்கபட்டர் என்ற அரங்கனுக்கே ஆட்பட்டாள். அந்த ரங்கநாயகியின் தொண்டர் இவர் அர்ச்சக சுவாமி. அவரோ வயதான காலத்திலே அண்ணாவை போன்ற உத்தமாதிகாரிகளுக்கு தான் என் காலத்துக்கு பிறகு ஒருவேளை இந்த வீடை விற்க வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட உத்தமாதிகாரிகளை தேடி அவர்களுக்கு சொற்ப பணத்திற்கு விற்று அவர்களுடைய அடிப்படையாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தன் வம்சத்தினருக்கு ஆணையிட்டு மறைய அவ்வாறே அரங்கனின் அடிவாரத்திலே தனக்கு ஒரு புகலிடம் கிடைக்காதா என்று எண்ணிய அண்ணாவிற்கு கூப்பிடு தூரத்திலே தாயாரின் திருவடிவாரத்திலே ஸ்ரீரங்கபட்டரின் வீடு அவருக்கு அமைய அவ்வனைத்தும் அரங்கனின் சங்கல்பத்தினாலும் பரியனாகியின் ஆணையினாலும் அல்லவோ நடந்தது என்று ரங்கநாச்சியாரின் வைபவத்தை தான் உபன்யசித்து மகிழ்ந்தார். அனைத்தும் பரமனருள், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே கணந்தோறும் கோலாகலன் காட்டி மகிழ்கின்றான். திணையளவும் இதிலே சந்தேகம் வேண்டாம். தாயார் இந்த பெரும் சொத்து இது. அவள் திருவடி வாரத்திலே நான் இருப்பேன். தசமி தோறும் துவாதசி பர்யந்தம் அங்கு இருந்து பின்னர் கிராமந்தோறும், வீடுதோறும், நாடுதோறும், நகரந்தோறும் சப்தாக கிருது, ஸ்ரீமத் ராமாயண நவாகாதிகளை செய்து உயர்ந்ததான நாராயணீயம் முதலான கிரந்தங்களையும் வைஷ்ணவ சமிதைகளையும் தான் உபன்யசித்து இருப்பேன். தாயார் திருவடிவாரத்திலே வந்து தங்குவேன். என் உயிர் அத்திருவடிவாரத்திலே நீங்கும் என்று சங்கல்பித்து கொண்டார். தாயார் அதை ஆமோதித்தாள். தீனன் உன் அடி புகுந்தேன், பவம் அது நீக்கி அருள்வாய் என்று தாயாரை புருஷாகாரமாக பிரார்த்தனை செய்து கொண்டாள். தினந்தோறும் ஊரில் இருக்கும் பொழுதெல்லாம் தாயார் சன்னதிக்கு வருவாள், செவிப்பார். கம்பன் மண்டபத்திலே வந்து அமர்ந்து தியானத்திலே இருப்பார். யாராவது பட்டாச்சாரியார் வந்தால் அவர்களோடு பெரிய பெருமானை காணச் செல்வார். தான் சென்றால் பட்டகர் குழாம் வந்து அவரை அழைத்து சென்று பெரிய பெருமானை செவிக்க வைப்பார். ஆயினும் பக்த சிகாமணிகள் மனம் வருத்தப்படுமே, அவர்களை விட்டுவிட்டு தான் மட்டும் செல்வது சரியல்லவே என்று இவ்வாறு தனக்கு ஒரு வெளி கட்டி கொண்டார். பல வருடம் சென்றன. பவவருஷத்திலே பொன்விழா கண்டார். பரமனொரு நாளே தாரண வருஷத்திலே 70 கண்டார். கோலாகனுக்கே விஜய வருஷத்திலே 80 கண்டார். கோலாகனுடைய பக்த சாம்ராஜ்யத்தின் பட்டாபிஷிக்தனாகி ஜெய விஜயாளாக ஹரிரங்கன் துணை நிற்க இந்நாள்தோறும் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், பகவத்கீதை என்று ஒரு கணமும் வீணாக்காது பக்த விஜய பிரவச்சனம் என்ன, இதிகாச புராண வேத உபன்யாசங்கள் என்ன, எண்ணற்ற பாடசாலைகளை நிறுவி அவர்களை புனர்நிர்மாணம் செய்து உத்தமாதிகாரிகளை அங்கே நியமித்து எண்ணற்ற குடும்பங்கள் வேதோச்சிதமான வாழ்வை பின்பற்ற வழி வகுத்தார். ஆஸ்தீக மதப்பெயர் எங்கும் செழிக்க வித்திட்டார். சிலிர்த்தெழுந்த அண்ணாவே நாஸ்திகம், பிரம்மத்வேஷம், தெய்வத்வேஷம் இவ்யாவும் அகன்றிட
ஸ்ரீதர்மமாய் நாம பிரச்சாரத்தை செய்தார். நாமகோஷத்தை உபன்யாசத்தோடு கலந்து புகட்டினார். சிறார்கள் முதற்கொண்டு அண்ணாவுடைய டோலோத்சவாதிகளை பாடி மகிழுமா போல விஸ்தாரமாக உபன்யாசங்களை அமைதியாக கேட்டு பேடு அவர் வழி நின்று அவருடைய திருவடியில் தாங்கள் பெற்ற இன்பங்களை ஒவ்வொரு கணமும் ரசித்து அனுபவித்து ஒருவருக்கொருவர் கண்டுவிட்டால் அண்ணா விஷயமாகவே பேசுவார். அண்ணா இன்று எங்கள் ஊருக்கு வந்திருந்தார், எவ்வாறு உபன்யாசம் செய்தார், ஆஹா என்று சாகிப்பர். ராமாயணம் என்ன, ஆஹா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், ஒரு 20 நிமிடம் பாகவத சாரத்தை பொழித்து விட்டு சென்றார், எங்கள் வீட்டுக்கு வந்தார், நாராயணியத்தை பொழிந்து விட்டு சென்றார் என்று அண்ணா விஷயமாகவே பேசுகிறாயினர். இனி நாம் விட்ட இடத்திலிருந்து பிரேமிக்கரின் சரிதாமிர்தத்தை அனுபவிப்போமாக. 80 நாட்கள் ஆச்சரியமாக பெருவிருந்தாய் கண்களுக்கும் மனதிற்கும் இதயத்திற்கும் புத்திக்கும் சித்தத்திற்கும் சுகத்திற்கும் ஓர் வித்திட்ட பெரும் விருந்து. இப்பெரும் விருந்து கண்களுக்கு இனிமையான சாதுக்கள், வேத வித்துக்கள், அவர்களின் தரிசனம், எண்ணற்ற திவ்யதேசங்களிலிருந்து வந்த அர்ச்சக சுவாமிகளின் தரிசனம், கலந்து கொண்ட மகான்களின் தரிசனம். இது ஒரு புறம். 80 நாட்கள் ஆச்சரியமாக வேத பாராயணம் செய்த சதுர்வேத பாராயண சித்த புருஷர்களுக்கும் கனகமழையோர் புறம் நம் அனகனின் விழாவிலே கனகாங்கிதாயாரருளால் மணங்கனிய இனிதே நிறைவேற என் மனாயன் குலக்கொழுந்தே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை யார் பெறுவர் வல்லவரே. ஸ்வர்ண தானம் தருவதற்கு சகுந்த பாத்திரம் கிடைத்தால் அக்கடமே தந்துவிட வேண்டும். அவ்வாறு சாதுக்களுக்கு ஸ்வர்ணதானம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அண்ணாவிற்கு எண்ணற்ற பக்த சிகாமணிகள் சுவர்ண காசுகளை வந்து சமர்ப்பித்த வண்ணம் இருக்க அண்ணாவுக்கு ஈடில்லாத சந்தோஷம். பிறர்க்கு வழங்குவதிலே தன்னிகரற்றவர். கனகமழை பொழிந்து விட்டார் வேதவித்துக்களுக்கு. ஆச்சரியமாக அவர்களுக்கு மடி விருந்து, பசி ஏற்பட்டால் அவர்களுக்கு பக்ஷணாதிகள், தாகசாந்திகள் அனைத்தும் பார்த்து 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 செய்யும்படியாக அமைந்தது. கனகாங்கியான தாயாரின் அழியாள் பக்தர்கள் அனைவரும் ஸ்வர்ண மழை செய்துவிட அண்ணா அவை அனைத்தையும் அந்த பிராமணோத்தமர்களுக்கு, வேதவித்துக்களுக்கு, வேத வித்வான்களுக்கு சமர்ப்பித்து அவர்கள் கையால் அக்ஷதை ஆசீர்வாதம் பெற்று அவர்களை கௌரவித்தார். வல்லபனளித்த நிதி வைணவர்க்கே இந்தார் பெரியாழ்வார், வல்லபன் அளித்த நிதி வைணவர்க்கே இந்தார் பெரியாழ்வார், வல்லபாச்சாரியர் பெற்ற நிதி பண்டிதர்க்கே இந்தாரன்றோ, வல்லபாச்சாரியர் தான் பெற்ற நிதி பண்டிதர்க்கே இந்தாரன்றோ, நல்ல உள்ளங்கள் தன்னையும் தன்னுடைமையையும் தந்திட மாலாயி பிறந்த அண்ணா அனைத்தும் தானம் செய்தான் நம் உயிரே. பக்தர்களின் பிராணமூச்சான நம் அண்ணா வல்லபராஜன் யாதொரு பொற்கிழியை பெரியாழ்வாருக்கு தந்தானோ அதை வைணவருக்கே இருந்தார். வல்லபாச்சாரியாரோ தான் பெற்ற நிதியை உயர்ந்த சாஸ்திர விற்பன்னர்களான பண்டிதர்களுக்கே தந்துவிட்டார். நல்ல உள்ளங்கள் தன்னையும் தன் உடைமையையும் அண்ணாவிடம் சமர்ப்பிக்க மாலாய் பிறந்த அண்ணா அனைத்தையும் தானம் செய்து சந்தோஷம் பெற்றார். ஈடிலா இணை பெற்றார். அதற்கும் பின்பு வந்த அவனைத்தையும் கோதை பிராட்டிக்கு ஆபரணங்களாக செய்து சமர்ப்பித்தார் என்று நாம் கேள்வி எழுகின்றோம். உயிர்கட்கெல்லாம் ஈடில்லா நற்பேறு விளைத்தானே, செயறியல் சொல்லிசை மாலையால் மாலவன் பால் திளைத்தானே, உயிரிலும் மேலாம் மூனிடை கலந்தானே, பிறப்பிறப்பு இனி பிணிவியுமாறு செய்தானே, பரநூறானே மறவாதார் வானவரே. உயிர்கட்கெல்லாம் ஈடில்லா நற்பேறு விளைவித்தான் நம் குருநாதர். அவரிடம் ஏதாவது ஒரு விதத்திலே சம்சர்க்கம் செய்து கொண்டால் அவர்கள் பிருந்தாவனத்துறை வல்லவிகளாகட்டும், பரனூர் வாசிகளான இழைப்பாழைகளாகட்டும், ஸ்ரீரங்கத்து அடியார்களாகட்டும், சென்னை வாசிகளே ஆகட்டும் அல்லது மும்பை வாசிகளாகட்டும், தன்னிடம் ஏதாவது ஒரு விதத்திலே சம்சர்க்கம் செய்த
அது அவர்கள் வைணவோத்தமர்களோ அல்லது ஸ்மார்த்தர்களோ பண்டிதர்களோ வித்வான்களோ மகனியர்களோ பாவதர்களோ பாவத பெருமக்களோ உயர்ந்த தாசகுலத்து வைணவர்களோ எவரே ஆயினும் அவர்களுக்கெல்லாம் இடில்லாத இன்பத்தை தன்னுடைய அரை நொடி கணத்திலே அவர்களுடைய இதயத்தை தொட்டு அவர்களுடைய ஆஸ்வாசம் தந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அம்மா நீ நேற்று வரவில்லை என்று நினைத்தேன், அதோ அந்த தூள்நிலை சார்ந்திருந்து கேட்டாய் நான் கண்டேனே என்று ஒரு சிறுமியை அண்ணா கூப்பிட்டு விசாரித்தார் என்றால் மகாபாரதத்திலே கிட்டத்தட்ட 10,000 ஜனங்கள் உரிமை இருந்து கேட்கின்ற அந்த கூட்டத்திலே ஒரு சிறுமியை கண்டுபிடித்து நீ நேற்று வந்தாய் நான் பார்த்தேனே என்று கூறுவாராயின் அவருடைய சர்வஜத்தை என்னென்று சொல்வது. ஷயரியல் சொல்லிசை மாலையால் மாலவன் பால் திளைத்தானே. உயர்ந்ததான வைஷ்ணவ சமீதை செய்துவிட்டு எண்ணற்ற சதகங்களை செய்து தமிழிலும் கீதங்கள் செய்து மாலவன் பால் அனைத்தும் சமர்ப்பித்து உயிரிலும் மேலாம் ஊனிடை கலந்தானே. நம் ஹிருதயத்திலே ஓடுகின்ற அந்த ஊன் அந்த இரத்தத்துள் உட்கலந்து மாய பிறப்பு அறுப்பு மாய பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு இவை அனைத்தும் ஓடுமாறு செய்த பரநூரானை. பரன் வாழ்கின்ற ஊர் பரநூர், புருஷோத்தமபுரி பக்தபுரி. அவ பரநூரானை மறவாதார் வானவரே. அவரை மறவாமல் நினைவார் எவரே ஆயினும் அவருடைய திருவடிப்பொடி நம் சிறன் மீது உரித்தாகுக என்ற பிரார்த்தனையோடு மேலே காண்போம். வானவராதி என்கோ வானவர் தெய்வமென்கோ கோணிவன் ஆயனென்கோ தீனரின் செல்வமென்கோ உணவில் ஜோதி என்கோ என்னாவி இவன் என்கோ தானாய் நமை வந்தாண்ட மோனனென்கோ செப்புவாயே மனமேயே. வானவர் ஆதி என்கோ விண்ணவர்களுக்கெல்லாம் ஆதிபுருஷனான வைகுண்டவாசியான பரமாத்மா இவனோ. வானவர் தெய்வம் என்கோ இந்திராதிகள்லாம் தொழும் பரம்பொருள் இவன்றோ. கோன் இவன் ஆயன் என்கோ கிருஷ்ணாரண்யத்தே உரைகின்ற வேணாநதி தீரத்திலே இருக்கின்ற ஆயன் இவன்தானோ. தீனரின் செல்வம் என்கோ தான் சித்தியாகப் போகின்றோம் என்று தெரிந்து தன்னுடைய இருப்பிடத்திலே இருக்கின்ற பக்தர்கள் அளித்த காணிக்கைகள் அனைத்தையும் திரட்டி அதிலே ஒரு பாகம் பரநூறு வாசிகளான இழைப்பாளிகளுக்கு கை நிறைய தந்த மகனீயர். தீனரின் செல்வம் என்கோ இப்பேற்பட்ட தீன ரட்சகனான நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியனான இவன் என்று கூறலாமா. தானாய் நமை வந்தாண்ட தானாய் நமை வந்தாண்ட மோனென்கோ. எங்கேயோ போய் கொண்டிருக்கின்ற நம் போன்ற சிறுவர்களையும் தன்பால் ஈர்த்து நம்மை வலுவிலே வந்து ஆண்டு கொண்ட மோனனென்கோ. செப்புவாயே மனமே நீ கூறுவாய். இவன் என்னென்று கூறுவது? தேவாதி தேவன் என்பதா அல்லது அரங்கத்துறை அரங்கன் என்பதா, ஆலமுண்ட பெருவாயன் என்பதா அல்லது ஞானமுண்ட பெருவாயன் என்பதா, நமையாள வந்த ஆரா அமுதன் என்பதா, கற்பகத்தேன் என்பதா, அல்லது காளமேகனாகிய அந்த ஹஸ்திகிரிநாதன் என்பதா, அல்ல தேவநாயகன் என்பதா, அப்பக்குடத்தான் என்பதா, நம்மை ஆள வந்த அமுதன் என்பதா, கண்களுக்கு விருந்தளிக்கும் பார்த்த சாரதி என்பதா, என்னென்று சொல்வோம் என்று தெரியாமல் வியக்கின்றோம். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். நோய் கொண்ட ஊனுழல் வீழும் முன் காக்க வந்தான். நோய் கொண்ட ஊன் உடல் வீழும் முன் காக்க வந்தான். நாயன் எனது நாயனது நாயன் எனது எக்குற்றமும் பாராத்து கடாட்சித்து வந்து செய் என் மனம் புகுந்து புறம் பொக்க ஒல்லான் ஏற்பே. வாய்க்கொண்டு மானிடம் பாடேன் என்று கவிகள் கூறுவார். பாடினால் அரங்கத்துறையானை பாடுவேன், அமுதனை பாடுவேன், ஆடல் வல்லானை பாடல் வல்லானை பாடுவேன், அமுதனை பாடுவேன், கற்பகத்தேனை பாடுவேன், கற்பகத்தருவை பாடுவேன் என்று கவிகள் எல்லாம் கூறுவர். வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். நான் அவ்வாறு இல்லை. பிறர் முன் கையேந்தி நிற்கும்
ஏழை கவி அல்ல. நோய் கொண்ட ஊனுடல் வீழும் முன் காக்க வந்தான் தானே. வலிய வந்து என் மனம் புகுந்து என் அகம் புகுந்து புறம் போகாது நிலையிலே என்றும் வந்து என் ஊனுடன் கலந்த குருமூர்த்தி நாயன் எனது எக்குற்றமும் பாராது அதோஷதர்ஷியாக பரமாத்மா நான் எந்த ஒரு தவறுகள் செய்தாலும் அது மகா பாதகமே ஆனாலும் அதை பொருட்படுத்தாது கட்டாட்சித்து வந்து என்னை கட்டாட்ச பலத்தினாலே வளர்த்து என் மனம் புகுந்து என் மனத்திலே புகுந்தான். புறம் பொக்க ஒல்லான் ஏற்பே எவ்வாறு அவன் வெளியே போவான் பார்க்கின்றேன். ஏற்கும் பெரும் புகழ் பரநூறன்னல் தமக்கே. என் கவியிலே இருக்கின்ற சொற்றொடல்கள் அனைத்தும் அவன் தந்தது. இதனால் ஏதாவது நிறைகள் இருந்தால் அது அப்புகழ் பரனூர் அண்ணல் தமக்கே உரித்தாகும். ஏற்கும் பெரும் புகழ் இவன் சொல் அணிந்தான். வலுவ வந்து என் வாக்கிலே இருந்து பிரச்சோதிதா எனபுரா சரஸ்வதி என்று அவனுடைய கட்டாட்ச பலத்தினாலே வாக்கிலே தமிழ் மறைக்கு இணையான ஒரு சொற்றொடரை தந்தான். தமிழ் மறைக்கு இணையான என்று எவ்வாறு கூறுவேன் என்றால், எந்த வார்த்தைகள் அண்ணாவின் விஷயமாக பிரயோகப்படுகின்றதோ அவ்வனைத்தும் வேதமே ஆகும், தமிழ் வேதமே ஆகும். எனவே ஏற்கும் பெரும் புகழ் இவன் சொல்லணிந்தான். ஏற்கும் பெரும் புகழ் பல கோடி செப்பினாலும் கோடிக்கணக்கிலே அவற்றை கூறினாலும் ஏற்கும் பெரும் புகழ் சொல்ல வல்லேன் செம்மையாக ஒன்று கூட விடாமல் கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் பலவற்றை வேண்டாம் என்று அவரை தவிர்த்து விடுவதனாலே அவற்றை சொல்ல அஞ்சி விட்டுவிட்டேன். அதுவும் குருவருளே காரணம். செம்மின் மூடி திருமாலை விரைந்தடி சேர்மினோ என்று செம்மின் மூடி திருமாலை விரைந்து அடி சேர்மினோவென்று தம்மின் சுவை மிகு தன் சொல்லால் இயம்பினான். தன் சொல்லால் சுவை மிகு தன் சொல்லால் இயம்பினான். விம்மி விம்மி நாவகம் பால் பரமனது நாமம் செதுக்கி நம்மிடை உலவி வரும் அண்ணாவின் பெருமை வீசும் மனமே. செம்மின் மூடி திருமாலை விரைந்து அடி சேர்மினோ என்று செழுமையான மூவுலக அளந்த திருமானின் திருவடியை விரைந்து சென்று சேர்மினோ சென்று அவன் திருவடி புகழ் என்று செல்வீர்கள் என்று தம்மின் சுவை மிகு தன் சொல்லாலி அம்பினான். அடிக்கடி மாலின் புகழ்பாடி மாலவன் திருவடியை சென்று அடைவீர் என்று அடிக்கடி தன் சொல்லால் குளிர்மையான கடாட்ச பலத்தினால் நம்மை ஆட்கொண்டு தன் சொல்லால் இதமான சொல்லால் இனிமையான சொல்லால் தேனும் தீஞ்சுவை மிக்கதாம் சொற்றொடரால் இயம்பினான். அடிக்கடி இயம்பினான். விம்மி விம்மி நாவகம் பால் பரமனது நாமம் செதுக்கி நாவகத்திலே பரமாத்மாவுடைய இனிமையான நாமங்களை செதுக்கி கொண்டான். அதை பதுக்கி வைக்காமல் நம் பொருட்டு உதித்து சென்றான். நாம் உயவே நம்மிடை உலவிடும் அண்ணாவின் பெருமை வீசும் மனமே செம்விரைந்து அடிசேர்மினோ என்று எம்பினான். அண்ணாவின் பெருமை பேசும் என் மனமே, நீ இறைவன் திருவடியை சென்று அடைவாயாக என்று எம்பிய தன் சொல்மிக்கானை தாழ்ந்து பணிவோமாக. மனம் கொண்ட போகத்து மண்ணியோடன்னாவும் பணம் கொள் அரவணையான் திருநாமன் படிமினோவென்று ஆண்டும் குணம் கொள் நிறை புகழ் நாம சித்தாந்தம் பயில் இனங்கினம் இடை உலவுவார் பாலகனேயே. மனம் கொண்ட போகத்து மண்ணியோடு அண்ணாவும் மதுர மண்ணியை ஹேவிளம்பி வருஷம் கைப்பிடித்த அந்த நாள் முதல் இன்று இக்கணம் வரை பணம் கொள் அரவணையான் திருநாமம் படிமினோ என்று கூறியதை தான் யாண்டும் செய்து காட்டி நமக்கு வழிகாட்டியான். குணம் கொள் நிறை புகழ் நாம சித்தாந்தம் பயில் வைக்கும் போதேந்திரால் திருவடிவாரத்தை ஆசிரியித்து உயர்ந்ததான பகவன் நாம ரசோதயம் பகவன் நாம ரசாயனம் முதலான கிரந்தங்கள் அவற்றின்
சித்தாந்த சாரத்தினை நமக்கு பயில்வித்து இறைநாமம் கூறி உய்வீராக என்று அடிக்கடி போதித்து இணங்கினம் இணை உலவுவார் அண்ணாயா ஒரு பாலகனே ஏ ஏ அவர் 120 பிராயம் இருப்போம் என்று கூறிச் சென்றார். ஆனால் இறைவன் ஆணை அதற்குள்ளாக நம்மிடமிருந்து அவரை பிரித்தார். பிரித்தது எதற்காக என்றால் அவருடைய நினைவு யாண்டும் நம்மிடை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் போல் அனைவரும் உத்தம அதிகாரிகளாக ஆக வேண்டும். உயர்ந்த திருத்தொண்டுகள் செய்ய வேண்டும். அடியார்த்தம் அடிப்பொடியாய் இருக்க வேண்டும். நாமம் பயில வேண்டும். நாமம் செப்ப வேண்டும். நாமம் எழுத வேண்டும். நாமத்தையே கூறி கூறி அவனுடைய திருவடியிலே நாம் சேர வேண்டும். सद्गुरु प्रेमिकेंद्र महाराज की जय. माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय. भक्त कुतूहल लाल की जय.